2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதிகளை வந்து உயர்த்தி கேட்பணும் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி இந்த நேரத்தில் கேட்கறதுக்கான அவசியம் என்ன? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்குது. அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பல கட்சிகள் தேர்தல் பணியை துவக்கிட்டாங்க. அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வகையான எதிர்பார்ப்பில் இருக்குது என்பது கட்சி அணிகள்கிட்டே அந்த கேள்வி என்பதற்கு கட்சிகள் மத்தியிலேயே அத்தகைய கேள்வி என்பது தொக்கி நிற்கிது. அதனால் ஒரு பொருத்தமான நேரத்தில் தான் நாங்கள் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கோம். ஏன்னா 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 6 இடங்களில் மட்டும்தான் திமுகவோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக இவ்வளவு குறைவான தொகுதியில் 6 தொகுதியில் போட்டியிட்டது என்பது அந்த தேர்தலில் தான். ஆகவே அது கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியை தோற்கடிப்பது என்கிற மாநில குழுவினுடைய முடிவை நிறைவேற்ற வேண்டும். அதற்கு மாறாக ஒரு முடிவை மேற்கொள்ள முடியாது என்கிற முறையிலே தான் 21 தேர்தலில் 6 தொகுதியை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அது திருப்தி இல்லை என்றாலும் ஏற்றுக்கொண்டு போட்டியிட்டதற்கு காரணம் தான். ஆகவே அதே எண்ணிக்கையில் இப்பயும் திரும்ப போட்டியிடுவது என்பது சாத்தியமில்லை. ஆகவே ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும். தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் ஒரு கூடுதலான எண்ணிக்கையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உறுப்பினர்கள் இடம்பெற வேண்டும் என்பது கட்சியினுடைய முடிவு. நிச்சயமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பலம் அதிகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு உழைப்பாளி மக்களுடைய உரிமை குரலை, உள்ள குமரலை உரிய இடத்தில் எடுத்துச் செல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக அது அமையும். அந்த வகையில் அது அவசியமும் கூட என்று நாங்கள் கருதுகிறோம்.